வறுவல் சேனலோட நேயர்கள் எல்லாத்துக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கோடா சமைக்க போகிறோங்க. ஆனால் இதில் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கம்பை சேர்க்க போகிறேங்க. கம்பை சேர்த்து இன்றைக்கி கம்பு பக்கோடா செய்ய போகிறேங்க. அப்போது பற்ற வச்சிடலாங்களா? முதல்ல வெங்காயத்தை எடுத்து கீழ்கிட்ட வெட்டிக்கலாமுங்க. காரத்துக்கு தகுந்தா அப்படி 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாங்க. கொஞ்சோண்டு கருவேப்பிலை தழை எடுத்துக்கோணுங்க. இஞ்சி எடுத்துங்க, நல்லா பொடி பொடியாக நறுக்கணுங்க. அரை கப் அளவுக்குங்க கொஞ்சம் கம்பமாக எடுத்துக்கோணுங்க. கால் கப்பு வர அப்படி கொஞ்சம் கடலமாவு எடுத்துக்கோணுங்க. கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் எடுத்துக்கோணுங்க. ருசிக்கு தகுந்தாப்புல உப்பு எடுத்துக்கோணுங்க. முதல்ல இதெல்லாம் மாவெல்லாம் நல்லா கலக்கிற அப்படி கொஞ்சம் கை விட்டு நல்லா பிசைஞ்சுக்கோணுங்க. அதுக்கப்புறம் துளி ஒன்று தண்ணி ஊற்றினா போதும், பதத்துக்கு ஏற்ற மாதிரி. வடை சட்டி எடுத்து வச்சுக்கோணுங்க. சட்டி சூடாகி போச்சுங்க. பொரிக்கிறதுக்கு எண்ணெய் எடுத்து ஊற்றிடலாங்க. எண்ணெய் நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க. இப்போ நம்ம கலந்து வச்ச பக்கோடா மாவு எடுத்து உள்ளுக்குள்ளே போட்டுக்கலாங்க. நல்லா மொறு மொறுன்னு காரசாரமான ஆரோக்கியமான நம்ம கம்பு பக்கோடா ரெடிங்க. டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க. அதுவும் அந்த சாப்பாடுக்கு சும்மா கறக்கு முறக்குன்னு இருக்குது பார்த்தீங்களா, அருமையாக இருக்குதுங்க. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமங்க வறுவல் சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.